கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவினுடைய வாழ்க்கை பாதையில் அந்த பிரயாணத்தில் ஒரு மிகப்பெரிய தடை வந்தது. ஒரு பயம், தயக்கம், சோர்வு எலியாவை சூழ்ந்து சூறை செடியின் கீழ் முடங்கச் செய்தது. ஆனால் கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய வல்லமை எலியாவை முடங்க விடவில்லை. கர்த்தர் தட்டி எழுப்பி எலியாவை அவனுடைய பாதையிலே பிரயாணிக்கச் செய்தார். மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் எலியாவின் மேல் வைத்திருந்தார். அவர் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி எழும்பி ஓடச் செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முடங்கி போய் படுத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அப்படியே எல்லாமே முடிந்தது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன் வழி பிரயாணத்தில் நான் உன்னோடு கூட வந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்குரைக்கிறார். ஒரு விமானம் தன் ஓடுபாதையின் முழு தூரத்தையும் கடந்த பிற்பாடு அது மேலே எழும்பும். அதனுடைய இறுதி வரை அது பயணிக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட இறுதி கட்டத்தில் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேலே எழும்ப செய்ய போகிறார். நீங்க உயர பறக்க போறீங்க. நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.